இது வியாழக்கிழமை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் தாங்க நான் எடுத்த வீடியோ. நேற்று வச்ச புளிக்குழம்பு இருந்ததுனால அதோட விட்டுட்டேன். அது வந்து வடச்சட்டியில் வந்து சட்டி சோறு போட்டு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். குக்கரில் ஏன் வச்சேன்னா கொஞ்சம் அரிசி வேக லேட் ஆகுதுங்க, அதனால தான் சரி குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா அப்படியே பூவாக மலர்ந்துடும் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த பக்கம் பூவாக பார்த்துக்கோங்க, கேரட் தான் சீச்சு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து அயன் கடாய் தான் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு, வெங்காயம், பட்டை வத்தெல்லாம் நல்லா தாளிப்பு எடுத்து அதுக்கப்புறம் இதை போட்டு சிம்மில் வச்சு வதக்கணுங்க. நல்லா வதங்கிடும் பார்த்துக்கோங்க. எத்தனை பேர்த்துக்கு வந்து இந்த கேரட் ரொம்ப பிடிக்கும், அதாவது இந்த மாதிரி சீச்சு பூவாக சாப்பிட்றது. சில பேருக்கு வந்து அந்த க்யூப்ஸாக போடுறோம் இல்லையா, குட்டி குட்டியாக கட் பண்ணி, அது நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. இந்த மாதிரி சாப்பிட்டா நிறைய பேர் சாப்பிட்டுக்குருவாங்க. சிங்கு நம்ம வீட்டில் அந்த வசதி கிடையாதுங்க, அதனால் பார்த்துக்கோங்க. பாத்திரம் அப்படி தான் சேர்ந்துருக்கும். இந்த தக்காளி நாற்று மிளகா பழம்லாம் போட்டேன் இல்லையா, சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. வீக்லி ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுவேன்னா பஞ்சகவியம் ஊற்றுவேங்க. பஞ்சகவியத்தோட ரிசல்ட்டு பார்த்துக்கோங்க, நல்லா மல்லிகைப்பூ வந்து தழுத்து வந்திருக்குது. அதே மாதிரி தான் ராமர் பானமும். இந்த நித்தியமல்லி தான் கொஞ்சம் இதாக இருக்குது. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம் வருதா என்னன்ட்டு. நம்ம செடியில் அழகாக மொக்கு வந்திருக்குங்க. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து புது வரவு மொட்டு. இந்த சுண்டக்காய் செடி வாடி போயிடுச்சு அப்படின்னு சரி வந்தால் வருது, வரலாட்டினா போகுதுன்னு பார்த்தேன். அழகாக தழுத்து வந்தது. அது வரலன்னு சொல்லி தான் இன்னொன்று வச்சுருந்தேன். இப்போ ரெண்டுமே சூப்பராக வருதுங்க. கொத்தவரங்க அல்டிமேட்டாக அழகாக தழுத்து வராங்க. இந்த கத்திரிக்காயில் பார்த்துக்கோங்க, அஸ்வினி பூச்சி வந்துச்சுங்க, அதாவது மாவு பூச்சி. அது கொஞ்சம் சாம்பலை போட்டுட்டு இந்த மாதிரி இலையெல்லாம் இருந்தால் பழுத்த இலையை வந்து தூக்கி போட்டுறணும். இதோட சத்து வந்து எப்படி சொல்கிறது, மற்ற இதுகளுக்கு போகாது. அதனால் இதுக்கும் வந்து பஞ்சகவியம் தாங்க தெளிச்சு விட்டேன். நாட்டு நெல்லி பார்த்துக்கோங்க, இது பெரிய நெல்லியில் நாட்டு நெல்லி இருக்கு இல்லையா, ஒரு சின்ன சைஸ் தான் இருக்கும். அப்புறம் ஃபைனலாக மாமா வந்து வேலை கிளம்பிட்டாங்களா, மாமாங்க அந்த சட்டி சோறு தாங்க போட்டு கொடுத்தேன். அதெல்லாம் கொட்டாது, வீட்டில் இப்படி தாங்க கொடுப்பேன். அப்பா வீட்டில் அம்மா கொத்திட்டா, அரிசி இருக்கையில் ஒன்றும் தெரியாது, சாப்பிடு போ. கோழி கொத்தாதுன்னு நினச்சேன், பயவில் கொத்தி விட்டாளுங்க. அதுக்கப்புறம் மாமா வேலைக்கெல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் துணியை ஊற வச்சேன் பார்த்துக்கோங்க. சரி ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டுமேன்ட்டு கையோடு துவைச்சிட்டேன். எல்லாமே புது ட்ரெஸ்ஸு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ரேசன் அரிசியில் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து கொலக்கட்டை செஞ்சு கொடுப்போன்னு தான் ஊற வச்சுருந்தேங்க. நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்களா, ஒரு ஷிஃப்ட்டு இப்போ தான் கூட்டி தள்ளினேன். அதுக்குள்ளேயும் பார்த்துக்கோங்க இன்னொரு ஷிஃப்ட்டு கொட்டி தள்ளிடுச்சு. காற்று வந்து துணியெல்லாம் நல்லா துவைச்சி காஞ்சிருச்சு. எடுத்து வீட்டுக்குள்ளேயும் போட்டுட்டேன். இப்போ இந்த மாவு ரேசன் அரிசி மாவு அரைச்சோம் இல்லையா, அதை வந்து வடச்சட்டியில் போட்டு 1 ஸ்பூன் பார்த்துக்கோங்க சன்ஃப்ளவர் ஆயிலாக அந்த ஃபார்ம் ஆயில் அதுதான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கைவிடாமல் கிண்டணும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஈவினிங் டைம் பார்த்துக்கோங்க, எனக்கு ஏதாச்சும் அவருக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரேராக தான் எதுவுமே செய்ய மாட்டேன். அப்புறம் பார்த்தீங்களா மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, அப்படி தான் நீட்ட வாக்குலையும் அப்புறம்